Good morning everybody. Welcome to English class. இந்த ஆன்லைன் கிளாஸ் வழியா மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடரில் அவுலிங்கிற ஒரு ஸ்டோரி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் 103. சரியா? ஸோ நான் ரீட் பண்ண நீங்கள் கவனமாக புக்கு பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை என்ன செய்யுங்க, பாஸ் பண்ணிவிட்டு இல்லை ரீவைண்ட் பண்ணி என்ன செய்யுங்க பாருங்கள். சரியா? ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். Supplementary. Owlie. Mom, Poyle yelled in panic. Owlie's gone. Where would she have gone, Poyle? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. இங்கே நம்ம அவுலியை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஒரு கதை தான் இது, ஒரு ஆந்தையோட கதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியில் அம்மாவும் பாயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் என்னது இந்த அவுலி கூட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயல் அப்படிங்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறா, Mom, Poyle yelled in panic. Owlie's gone. அவுலி என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு, அவுலியை காணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, பயத்தோட கத்துறா. ஸோ where would she have gone, Poyle? Her mother said crossly. She was right there, sleeping in her cage a little while ago. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கே போச்சு பாயில், எங்கே போச்சு, இப்போ தான் பார்த்தேன் நான், அதோட கேஜில் தான் என்னது தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பட் ஷி இஸ் நாட் தேர் நவ். அம்மா அங்கே இல்லை, இப்போ அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா பாயில் சொல்கிறான். அண்ட் மாம், த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன். கார்டனுக்கு போகிற டோர் என்னது ஓப்பன் ஆகிருக்குமா. தட் காட் பாயில்ஸ் மதர் ரன்னிங் இன் டு த ரூம். ஷேர் எனஃப் தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் அவுலி. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, வேகமாக ஓடி போய் என்ன செய்கிறாங்க, ரூமில் போய் பார்க்குறாங்க, அங்கே அவுலியை காணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். What was an owl doing in a house, you ask? Well, Poyle's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. People brought lost dogs, injured cats and baby birds that had fallen out of their cages to Poyle's mother. It wasn't that they had a large farm or even a large house. It's just that everyone knew that Poyle's mom had a big heart. But even in a household used to such unexpected visitors, Owlie's advent had been memorable. Sifalitidi had just turned up one day carrying a cotton. இப்போ என்னன்னா, what was an owl doing in a house, you ask? Well, Poyle's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. அதாவது அவுலியோட ஃபேமிலியில் எப்படின்னா, இந்த மாதிரி யாருமே கவனிக்காத விலங்குகள், பறவைகள், காயம்பட்ட விலங்குகள், அது மாதிரி அடிபட்ட பறவைகள், இது எல்லாத்துக்கும் அவங்க வீட்டில் தான் என்ன கொடுப்பாங்க, அந்த ஊரில் அவங்க வீட்டில் தான் அடைக்கலம் கொடுப்பாங்க. சரியா? யார் அப்படி விலங்குகள் பறவைகளை பார்த்தாலும் நேராக தூக்கி கொண்டு பாயலோட அம்மா கிட்டே என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. பாயலோட அம்மா நல்லா அதை என்ன செய்வாங்க, பார்த்துப்பாங்க. சரியா? ரொம்ப பாசமுள்ள ஒரு அம்மா. சரியா? இந்த விலங்குகள் மேலே, பறவைகள் மேலே ரொம்ப கேராக இருப்பாங்க அவங்க அம்மா சரியா? அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு சிஃபாலி டிடினா அக்கான்னு அர்த்தம். சிஃபாலின்னு ஒரு அக்கா என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் ஒரு காட்டனில் ஒரு பேக் என்ன செஞ்சுறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வீடு அவ்வளோ பெரிய வீடுலாம் கிடையாது. பாயலோட வீடு சின்ன வீடு தான், இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பெரிய மனசு. சரியா? Poyle's mom had a big heart. அவங்களுக்கு அந்த விலங்குகள், பறவைகளெல்லாம் பராமரிக்கிற அளவுக்கு ஒரு பரந்த மனசு. சரியா? அதுதான் இந்த பேரால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப். When Poyle's mother opened the cotton, there was the smallest of owlets sitting in one corner, a small ball of brown and grey.
brown and grey. Poil's mother picked her up gently and placed her in her lap, talking to her just as she would to the dogs. She had never handled owls before, so she was very careful not to get pecked. When the owl got used to her and seemed relaxed enough, Poil's mother placed her inside a cage. There were always empty cages in Poil's house, just in case a bird dropped in. The baby owl climbed on the rod and settled herself. ஸோ பாயல்ஸ் மதர் வந்து அவங்க அந்த சிபாலிட்டி டீ கொடுத்த காட்டனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஆஃப் அவுலெட், அதாவது அவுளோட குஞ்சு தான் என்ன சொல்லுவோம் நம்ம அவுலெட் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டிங் இன் ஒன் கார்னர் ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் க்ரே. ப்ரௌன் க்ரே கலரில் என்னது ஒரு அந்த காட்டனில் வந்து ஒரு ஓரமாக வந்து என்னது இந்த அவுலெட் வந்து என்ன செஞ்சுருக்கு, ஒரு கார்னரில் அந்த அவுலெட் வந்து என்ன செஞ்சுருக்கு, உட்காந்துருக்கு. பாயல்ஸ் மதர் பிக்டு ஹெர் அப் ஜென்ட்லி அண்ட் பிளேஸ்ட் ஹெர் இன் ஹெர் லேப். அந்த அந்த அவுலெட்டை வந்து அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, தூக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. இன் ஹெர் லேப், டாக்கிங் டு ஹெர் ஜஸ்ட் ஆஸ் சி வுட் டு த டாக்ஸ். அவங்க வந்து எப்போவுமே அந்த குட்டி நாய் பூனை அதுகிட்டலாம் பேசுவாங்களோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இந்த அவுலெட்கிட்டே என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சி ஹேட் நெவர் ஹேண்டில்டு ஓவர் அவுல்ஸ் பிஃபோர், ஸோ சி வாஸ் வெரி கேர்ஃபுல் நாட் டு கெட் பெக்டு. அதாவது இது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அவுல் வந்து என்னது அவுலெட் வந்து என்னது வளர்த்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் ரொம்ப என்ன செய்கிறாங்க, அதை வந்து ரொம்ப கவனமாக என்ன செய்கிறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ சி வாஸ் வெரி கேர்ஃபுல் நாட் டு கெட் பெக்டு. அது மேலே எதுவும் குத்திராமல் ரொம்ப கவனமாக எடுத்து மடியில் வச்சு என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. வென் த ஆல் காட் யூஸ்டு டு ஹெர் அண்ட் சீம்ட் ரிலாக்ஸ்டு எனஃப், பாயில்ஸ் மதர் பிளேஸ்ட் ஹெர் இன்சைட் எ கேஜ். அதை வந்து அழகாக என்ன செய்கிறாங்க, தூக்கி அவங்க வீட்டில் வந்து எப்போவுமே தெர் வேர் ஆல்வேஸ் எம்டி கேஜஸ் இன் பாயல்ஸ் ஹவுஸ். பாயல்ஸ் ஹவுஸில் வந்து நிறைய எம்டி கேஜ் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, தூக்கி உள்ளே விட்டுறாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் எ பேட் ட்ராப்ட் இன் அண்ட் த பேபி ஆல் கிளைம்ட் ஆன் த ராட் அண்டு செட்டில்டு ஹெர்செல்ஃப். ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செல்ஃப் அது வந்து அதுவாக உள்ளே போய் என்ன செஞ்சுக்கிறது, விட்ட உடனே அந்த பாக்ஸ்க்கு அந்த கேஜுக்குள்ளே போய் என்ன செய்யுது, அதில் இருக்கிற அந்த கம்பியில் அழகாக போய் என்ன செஞ்சுக்கிறது, உட்காந்துக்கிறது. நெக்ஸ்ட் பேராகிராஃப். மாம், what shall we call her? asked Poil. All excited. You choose a name, said her mother, smiling. How about Owlie? asked Poil. So Owlie it was. The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? இப்போ என்னன்னா, மாம் வாட் ஷால் வி கால் ஹெர் ஆஸ்க்டு பாயல். பாயல் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், நம்ம இதை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல் எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக என்னது கேட்குறாங்க. நீயே யூ சூஸ் யர் நேம், நீயே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிடுறாங்க. ஸ்மைலிங் வித் ஸ்மைலிங். ஸோ ஹவு அபவுட் அவுலி ஆஸ்க்டு பாயல். ஏன் நம்ம அவுலின்னு கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, பாயல் சொல்கிறா. ஸோ அவுலி இட் வாஸ். த நேம் வாஸ் செட்டில்டு. ஸோ அவுலின்னு என்ன செஞ்சாச்சு, பேர் வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, பட் தர் வாஸ் எ பிக்கர் ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, வாட் டஸ் ஒன் ஃபீட் அண்ட் அவுல். அவுல் வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது, அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. சரியா, பார்க்கலாம். Owls are hunters. They eat rats and snakes and frogs. And in Poil's house, they were all vegetarian. Even the dogs, Poil's mother was totally anti-meat. But now that Owlie had come to stay, she had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Poil got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. என்ன நடக்கு அப்படின்னா, அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறதுங்கிற இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க. அப்போ அவுலி வந்து என்ன எப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
owls are hunters. சரி, அது எது சாப்பிடும் அப்படின்னா ரேட்டு, ஸ்னேக்ஸ், ஃப்ராக்ஸ், நம்ம தவளைகள், எலி, சரியா, அப்புறம் பாம்பு, அதை தான் என்ன செய்யும், வேட்டையாடி சாப்பிடும். அப்போ பாயல்ஸோட ஹவுஸில் வந்து எல்லாருமே என்னது வெஜிடேரியன். அங்கே இருக்கிற டாகுக்கு கூட என்னது வெஜ் தான் கொடுப்பாங்க அவங்க வீட்டில், நான்வெஜ்ஜே கிடையாது. சரியா. ஸோ பாயல்ஸ் மதர் வாஸ் டோட்டலி ஆன்டி மீட்டுக்கு வந்து ஒரு எதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் மேக்ஸிமம் என்ன செய்ய மாட்டாங்க, மீட் வந்து வாங்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து மீட் வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது, அப்படி தானே, ஏன்னா அவுலி வந்திருக்கு. சரியா. பட் நவ் தட் அவுலி ஹேட் கம் டு ஸ்டே, சி ஹேட் டு கெட் ஓவர் ஹர் டிஸ்லைக் ஃபார் மீட்டை வந்து வெறுக்க முடியாது அவங்களால. கண்டிப்பாக அந்த அவளுக்காண்டி என்னது வாங்கி தான் ஆகணும். தட் வாஸ் அனதர் ரீசன் ஒய் தட் டே வாஸ் மெமரபிள். இது வந்து ரொம்ப ஒரு மெமரபிள் டேயாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க வீட்டுக்கு என்னது இந்த அவளுக்காண்டி மீட் வந்து என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. சரியா. She had to get over her dislike for meat. That was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக என்னது மீட் வாங்கிட்டு வராங்க. சரியா. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. ஸோ ஃபஸ்ட் டைமாக அவங்க வீட்டில் வந்து ஃப்ரெண்டு மூலமாக நம்பர் வாங்கி என்ன பண்ணுறாங்க, மீட் ஷாப்புக்கு வந்து கால் பண்ணி ஒரு 1/2 kg மீட் என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வாங்குறாங்க. தே புட் த மீட் பிஃபோர் அவுலி. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, அவுலிக்கு முன்னாடி கொண்டு என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. சரியா. அவுலி முன்னாடி வச்ச உடனே சாப்பிட்ருமா அவுலி வந்து பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அவுலி டிடன்ட் நோ வாட் டு டூ வித் இட். She was just a baby after all. If the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. Payal's mother decided she had to be Mother Owl. She picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. Then with her left hand she pressed open Owlie's beak and sewed the food down. In a second, Owlie fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage with feet up in the air. இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அவுளி முன்னாடி வைக்கிறாங்க, ஆனால் அவுளியால் என்ன செய்ய முடியலை, அது என்னன்னு அதுக்கு தெரியலை, சாப்பிடலை அது வந்து. சரியா. அப்படியே வச்சிருது. அவுளி டிடன்ட் நோ what to do with it. So she was just a baby. ஏன்னா அது வந்து ஒரு பேபி அவுலட்டாக தானே இருக்குது. அதனால அதுக்கு என்ன செய்யணும்னு என்னது தெரியலை. ஸோ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு வேளை மதர் அவுலாக இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பறவைகளுக்கெலாம் வந்து தாய் பறவை வந்து குஞ்சு பறவைக்கு ஊட்டி விட்றது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே. அது அழகாக என்ன செய்யும், அதோடைய அழகில் வந்து அந்த இரையை எடுத்து அது பேபியோட அழகில் அந்த வாயில் கொண்டு போய் என்ன செய்யும், உள்ளே கொடுக்கும். அப்படி தானே. அப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மீட்டை வந்து என்ன செய்கிறாங்க, நல்லா மசிச்சு, அதாவது நல்லா சாஃப்டாக்கி கையில் எடுத்து தன்னோட ரைட் ஹேண்டில் எடுத்து அந்த இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, குட்டியாக எடுத்து சாஃப்டாக அதோட வாயில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சரியா. அப்போது நம்ம தான் என்னது மதர் அவுலாக என்ன செஞ்சணும் மாறி நம்ம வந்து அவளுக்கு வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, டிசைட் பண்ணுறாங்க. she picked up a tiny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. ஸோ அவங்க வலது கையில் அந்த மீட்டை கொஞ்சம் எடுத்து அதை சாஃப்டாக்கி அதை என்ன செய்கிறாங்க, தென் with her left hand she pressed open Owlie's beak and sewed the food down. அதோட அவங்க இடது கையில் அவுளியோட அந்த அழகு வாயை அப்படி திறந்து உள்ளே வச்சு என்ன செய்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. சரியா. இன் எ செகண்ட் அவுலி ஃபெல் ஆஃப் ஹர் பெர்ச் ஆன் டு த ஃப்ளோர் ஆஃப் த கேஜ். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு கேஜில் வந்து கீழே உளுந்துருது. சரியா. she lay on her back on the floor of the cage with feet up in the air. அது வந்து மல்லாக்க என்ன செஞ்சது, கேஜில் விழுந்து மயங்கின மாதிரி என்ன செய்யுது, கிடக்குது. சரியா. அதாவது அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட் டைமாக அவங்க வலது கையில் மீட்டை வச்சுட்டு இடது கையால் அவங்களுடைய அந்த அவுளியோட வாயை பிளந்து அதில் வந்து உள்ளே வாயில் வச்சு ஊட்டும்போது உள்ளே தள்ளும்போது அது என்ன செஞ்சிருது, டக்குன்னு கீழே கேஜில் வந்து
தரையில் அந்த கேஜோட ஃப்ளோரில் என்ன செய்யுது, மல்லாக்க என்ன செய்யுது, விழுந்து காலை தூக்கிட்டு செத்தது போல் என்ன செய்யுது, கிடக்குது. சரியா? மாம், Payal cried, "You have killed her." Payal's mother was equally aghast. "Oh," she said, "oh, what have I done?" The poor little bird. After Payal and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about where to bury Avli. Just then, Avli opened one eye and then the other. She got on to her feet and quietly climbed the birch. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாயில் வந்து என்ன பண்ணுறா, அழ ஆரம்பிச்சுதா. மாம், யூ ஹாவ் கில்டு ஹேர், நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னு, அவளையே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, கொன்னுட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னது ஆள ஆரம்பிக்கிறா. உடனே பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி ஹேஸ்ட், அதாவது அவங்க அம்மாவும் என்ன செய்கிறாங்க, பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடடா நான் ஏதோ பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சி செட், ஓ வாட் ஹேவ் ஐ டன், நான் என்ன பண்ணேன், த பூவர் லிட்டில் பேர்டு. ஸோ இந்த பறவை, பாவமான இந்த பறவை, ஆஃப்டர் பாயல் அண்ட் ஹெர் மதர் ஹேட் ஃபினிஷ்ட் க்ரையிங் அண்ட் ஹக்கிங் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு, அடடா நான் ஏதோ பண்ணிட்டேன்னு அவங்க அம்மா, நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு பாயில் வந்து அவங்க அம்மாவை திட்ட, இப்படி ரெண்டு பேருமா என்ன செய்கிறாங்க, அந்த புவர் லிட்டில் பேர்டுக்காண்டி என்னது பரிதாபப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பூவருங்கும் போது இங்கே ஏழை அப்படின்னு வராது, ஒரு பாவமான அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஸோ தே ஸ்டார்டட் டாக்கிங் பிரேவ்லி அபவுட் வேர் டு பரி அவுலி. சரி, நான் இறந்துச்சு, அப்போ நம்ம இதை எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் தென் அவுலி ஓப்பன்டு ஒன் ஐ அண்ட் தென் த அதர். பையன் என்னது, இந்த அவுலி என்ன பண்ணுது, ஒரு கண்ணை திறந்து என்ன செய்யுது, மெதுவாக பார்க்குது. பார்த்துட்டு திரும்ப அடுத்த கண்ணை என்ன செய்யுது, திறக்குது. சி got onto her feet and quietly climbed the perch. திரும்ப என்ன செய்யுது, எழுந்திரிச்சு உட்காருது. சரியா? அந்த கேஜில் வந்து என்னது எலும்பி உட்காருது. ஸோ பாயல் லேண்ட் later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. அதாவது அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அந்த அவுளிக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னா அது என்ன செய்யுமா, இந்த மாதிரி கீழே வந்து என்ன செய்யும், மல்லாக்க படுத்துரும். சரியா? இறந்தது மாதிரி நடிக்குமா அப்படின்னு சொல்லி பாயில் வந்து என்ன செய்கிறா, லேண்ட் லேட்டர், அதாவது புக்கில் வந்து என்ன செய்கிறா, படிக்கிறா, படித்து தெரிஞ்சுக்கிறா. சரியா? பாயல் லேண்ட் லேட்டர் தட் ஃபாலிங் ஆன் ஹர் பேக் அண்ட் pretending டு பி டெட் வாஸ் Auli's வே of defending herself against danger. Not that Payal's mother was a danger to Avli. ஸோ பாயலோட அம்மா வந்து அதை என்ன செய்யலை, எதுவுமே பண்ணலை. சரியா? அதுக்கு வந்து நல்லது தான் பண்ணாங்க, சாப்பாடு வந்து ஊட்டி தான் விட்டாங்க. ஸோ அவங்க வந்து டேஞ்சர் கிடையாது. சரியா? பட் த பேபி ஆல் டிட் நாட் நோ தட் தென். ஸோ தட் வாஸ் ஆவ்லிஸ் ஃபஸ்ட் டே அட் ஹோம். இதுதான் வந்து ஆவ்லியோட பாயல் வீட்டில் ஃபஸ்ட் டே நடந்த இன்சிடெண்ட்டு. ஸோ இது வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ இன் த பிகினிங் ஆவ்லிஸ் ஹேட் டு பி forced to eat. That was mom's job. அப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பாயலோட அம்மாவுக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு. பட் Avli soon realized that if a hand came towards her it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Avli found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant lots of bitten fingers for Payal and her mother. இப்போ இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, அந்த அவளிக்கு வந்து அவங்க அம்மா டெய்லி என்ன செய்கிறாங்க, சாப்பாடு ஊட்டுறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து அந்த அவளி என்ன செய்யும் அப்படின்னா, கையை பக்கத்தில் கொண்டு போன உடனே கொஞ்சம் பயப்படும், ஏதோ பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா கையை கொண்டு போனாலே ஏதோ நமக்கு சாப்பாடு ஊட்ட வர்றாங்கங்கிறது அது என்ன செஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது. சரியா? பட் Avli soon realized that if a hand came towards her it meant ஃபுட்டு, அதாவது உணவை கொடுக்கறதுக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்க,
மீட் ஃபுட் கொடுக்குறதுக்காண்டி வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஹெர் மவுத் வுட் ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அது ஈஸியாக என்னது பக்கத்தில் போன உடனே மீட்டு கொண்டு போன உடனே என்ன செஞ்சது ஓப்பன் ஆயிடுது. வாயை வந்து திறந்து கொடுத்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிருது. அண்ட் ஹெர் பீக் வுட் ஸ்னாப் அரவுண்ட் வாட் வாஸ் ஆஃபர்டு. ஒன்லி அவுலி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு நோ வென் ஷி வாஸ் பீயிங் ஆஃபர்டு ஃபுட் அண்டு வுட் ட்ரை டு டேக் எ பிட் அவுட் ஆஃப் எனி ஹேண்ட் தட் கேம் ஹெர் வே. கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா எப்போ கையை கொண்டு போனாலும் நமக்கு சாப்பாடு தான் கொண்டு வராங்கன்ட்டு கொத்த ஆரம்பிச்சிருது அவங்களோட விரல்களை. திஸ் மீட் லாட்ஸ் ஆஃப் பிட்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார் பாயல் அண்ட் ஹர் மதர். ஸோ அவங்க அம்மாவுக்கும் பாயலோட அம்மாவுக்கும் பாயலுக்கும் அவங்களோட விரல்களில் நிறையா என்னது இதோடைய கொத்துன தடங்கள் வந்து நிறையா இருக்கும். சரியா? ஸோ அவளி வந்து இந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் என்னது பழகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு reading up more about owl and their habits. Payal discovered that Owlie was a spotted owlet. She had that typical grey-brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes and the white neckband which looked like a ribbon. Payal decided soon Payal took over the job of looking after Owlie. She was that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Payal could feed her. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Payal kept the cage covered. Owls are night birds, so they slept during the day. At night, when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. But that meant that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் அப்போ அதாவது நிறைய புக்ஸ் வந்து என்ன செய்கிறா அவளி வந்து படிச்சுட்டு பாயல் வந்து அவுலியை பற்றி என்ன செய்கிறா படிச்சுட்டு பாயல் வந்து என்ன பண்ணுறா டிஸ்கவர்டு தட் அவுலி வாஸ் எ ஸ்பாட்டட் அவுலட். இவங்க வீட்டில் இருக்கிறது வந்து ஸ்பாட்டட் அவுலட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறா. ஏன்னா ஆந்தைகளே நிறைய வகைகள் உண்டு இல்லையா, இந்த ஸ்பாட்டட் அவுலட்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சி ஹேட் த டிபிக்கல் கிரே ப்ரௌன் கோட். அது மேலே வந்து கிரே ப்ரௌன் கோட் மாதிரி இருக்கும். ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட். மேலே வந்து ஒயிட்டில் என்னது அதோட ஸ்பாட்டட் இருக்குது. இந்த ஃபேஸ் அதோட ஃபேஸ் வந்து என்னது பேலாக இருக்குது. எல்லோ ஐஸ் அண்ட் த ஒயிட் நெக் பேண்ட் அதோடைய கண்கள் வந்து எல்லோவாக இருக்குது. அதே மாதிரி அதோடைய கழுத்தில் வந்து ஒயிட் நெக் பேண்ட் மாதிரி அதாவது லுக் லைக் ஏ ரிப்பன் மாதிரி ஒயிட்டில் பேண்ட் மாதிரி இருக்குது. சரியா? பாயல் டிசைடட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அது வந்து ஸ்பாட்டட் அவுலட்டுங்கிறத டிசைட் பண்ணிடுறா. ஸோ பாயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி. அவங்க அம்மா தான் வந்து என்ன செஞ்சுட்ருக்காங்க, பாயலோட அம்மா தான் அந்த அவுலி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பாயல் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளே என்ன செய்கிறா அவுலியை லுக்கிங் ஓவர் அவளே பார்க்க ஆரம்பிச்சிடுறா. சி வாஸ் தட் த கேஜ் வாஸ் கிளீன்டு எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் அவுலியோட கேஜை க்ளீன் பண்ணுற வேலையையும் இவளே செய்கிறா. சி ஃபில்டு த வாட்டர் பவுலாக அதுக்கு தேவையான தண்ணி அந்த பவுலில் ஊற்றி வைக்கிறா. ஒன்ஸ் அவுலி பிகன் டு ஈட் by herself, Payal to good feed her. ஸோ ஒவ்வொரு நாளும் அதுக்கு சாப்பாடு ஊட்டுறா இவளே. she loved the way Owlie took a piece of raw meat from her hand. அவளோட கையிலேருந்து அந்த மீட்டை வந்து என்னது பீஸ் ஆஃப் ரா மீட்டை வந்து அந்த அவுலி சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டியூரிங் த டே பாயல் கெப்ட் த கேஜ் கவர்டு. அவுல்ஸ் ஆர் நைட் பேர்ட். அதாவது அவுல் வந்து என்னது ஒரு இரவு பறவை அப்படி தானே. நைட்டு தான் அது என்ன வேட்டையாடும் விழித்திருக்கும் அப்படி தானே. ஸோ தே ஸ்லெப்ட் டியூரிங் த டே. பகலில் ஃபுல்லாக அது என்ன செய்யும் தூங்கும். அட் நைட் வென் அவுல் ஆர் ஆக்டிவ். நைட் வந்து அது எப்படி இருக்கும் ஆக்டிவாக இருக்கும். பாயல் டுக் ஆஃப் த கவர். தே ஹேட் டிசைடட் தட் தே வுட் லெட் அவுலி ஃப்ளை அவே ஒன்ஸ் ஷி ஹேட் grown bigger, but that she had to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பறக்கிறதுக்கு அதுக்கு வந்து என்னது இடம் உண்டாக்கி கொடுக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதை நம்ம என்ன செஞ்சிடறோம் வெளியில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு இப்போ வரைக்கும் இந்த பறக்க தெரியாது இல்லையா. அது கூண்டுக்குள்ளே வச்சுருந்தா எப்படி பறக்கும். அதனால ஒரு ஓப்பன் ரூமில் நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து
விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேஜுக்குள்ளே இல்லாமல் வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவுலி ஹேட் டு பி இன் எ க்ளோஸ்டு ரூம். அந்த க்ளோஸ்டு கேஜ்லேருந்து ஒரு க்ளோஸ்டு ரூமுக்கு வந்து அதை என்ன செய்யலாம், மாற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் அவுலி கேஜ் வாஸ் ஷிஃப்டட் டு த லைப்ரரி. ஸோ லைப்ரரிக்கு அதை என்ன செய்கிறாங்க, ஆலிஸோட கேஜை விட்டு லைப்ரரிக்கு அதை என்ன செய்கிறாங்க, ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சரியா, அந்த லைப்ரரி வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.